friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Stay tuned with 3. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சூப்பரான சுவையில முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 3 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துர்க்கேன். இத நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வெங்காயம் பெருசா இருந்ததனா 2 மட்டும் போடிங்கனா போதும். சின்னதா இருந்தனால நான் 3 எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா போடிங்கனா தெறிக்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க இந்த டிஷ் செய்யும்போது ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது கூட சேர்த்துட்டேன். இது கொஞ்சமா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சீரக பொடி இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு 200 ml போல் 1 கப் அளவுக்கு பால் இது கூட சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. இப்போ நல்லா கொஞ்சமாக நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா மசாலாவோடு சேர்ந்து. இந்த ஸ்டேஜில் 4 முட்டையை வந்து வேக வச்சு பாதியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மஞ்சள் கரு அடியில் போகிற மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம் மூடி வச்சுட்டு. நீங்கள் இந்த டிஷ் செய்யும்போது ஃபுல்லாகவே வந்து அடுப்பு கம்மியாக தான் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் குறைஞ்ச டீயில் நீங்கள் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக குக் ஆகி வரும். நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருக்கிறதுனால சூப்பராக குக் ஆகி வந்துடும். அடுத்து கடைசியாக முட்டையெல்லாம் திருப்பி போட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்கிடலாம். மறுபடியும் 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.